சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது ரேங்க் மெத்தட்ல நான் ஹோமோஜினியஸ் பார்ட்ல அ 3 கேஸஸ் இருக்குது. நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இதுல என்ன நடக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ரேங்க் ஆஃப் அது என்ன சொல்லிக்கிறோம்? ஆர்டர் ஆஃப் ஏவா? அது ஆர்டர் எஸ் ஆஃப் சார். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். கரெக்ட்டா? ஆர்டர் ஆஃப் ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். இல்லைன்னா நம்மள ரேங்க் ஆஃப் ஏவோட இதுவோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அந்த 3ன்னா 3 வரணும். அது என்னதான் மேக்ஸிமம் பார்த்து பண்ணிக்கணும். சரிங்களா? பட் இங்க ஓகேங்க எப்படி சார். இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, பி அதான் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் அன்னவுன் வேரியபிள்ஸ்ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் அன்னவுன் வேரியபிள்ஸ்ம்பாங்க. நான் உங்களுக்கு 3 இருக்குன்னா நான் 3 போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இஸ் லெஸ் எஸ் தென் சார். நம்பர் ஆஃப் அன்னவுன். நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள். இல்லன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்ப இருந்தா ஆர்டர் ஆஃப் ஏன்னு போடலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் இருந்தா ஆர்டர் ஆஃப் ஏன்னு போடலாம். ஓகே. நம்பர் ஆஃப் அன்னவுன் வேரியபிள்ஸ். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வந்தா. ஈக்குவலா இருந்தா யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? இங்க வந்து ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, பி இருந்தா முடிஞ்சு போச்சு. ஓகே. நாட் ஓகேங்க ஈக்குவல். சார். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்னா 2 ஈக்குவலா இருந்தா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 2 ஈக்குவல் இல்லைன்னா கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்காது. இதுதான் நம்ம டெஃபினிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? சரி நம்ம ரேங்க் மெத்தட் பார்க்கணும். ரேங்க் மெத்தட்னா இப்ப என்ன பண்ணணும் இதுக்கு? ரேங்க் மெத்தடோட ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சொல்லு. ஆகுமென்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா? இல்ல எஸ் சார் போடுறேங்க சார். ஆ அப்படி சொல்லு. எனக்கு சொல்லு. நானே எழுதிக்கிறேன் டக்குன்னு. ஏ பை பி வந்துட்டு ம். கே கே மைனஸ் 2 1 1. 1 மைனஸ் 2k அ? பிளஸ் 2. ஓ சாரி இரு. -2க்கு எப்படி இது 1 தானே? எஸ் சார். 1 -2k மைனஸ் 2k 2 1 -2 மைனஸ் ம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 மைனஸ் 2 1 1. K1 நல்லா பாடுறா. ஏன் தடுமாறுற? K1. எஸ் சார். k1. ம். சரி. இப்ப ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரோ echelon மெத்தட். சூப்பர். ரோ ரெடியூஸ் எக்கன் மெத்தட் ஆர் ஃபார்ம். அது ஓகே. அது ரைட்டு. நம்ம என்ன பண்ண வேணும்? அது மெத்தட் ரைட். என்ன பண்ண வேணும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி பண்ண முடியும். மெயின் எய்ம் என்ன? R1 interchanges to R2. அத விட்டுரு. அதெல்லாம் ஜெனரல் ஐடியா. மெயின் எய்ம் என்ன? அது நம்ம வந்து ட்ரையாங்கிள் பிளஸ் ஜீரோ பண்ணுங்க சார். ஆ, ஆ, அதுதான் மெயின் எய்ம். அதுதான் மெயின் எய்ம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீ ஓகே. ரோ ரெடியூஸ் ஃபார்ம் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். மெயின் எய்ம் ஓகே. யாரு? இவன 0 பண்ணணும், இவன 0 பண்ணணும், இவன 0 பண்ணணும். இவதான் மெயின் எய்ம். இப்ப இது 0 பண்ணா கிரிட்டிக்கலா இருக்கும். அதனால 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். சரியாடா கண்ணு? எஸ் சார். நீங்களே சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க. R1 interchanges to R2. ம். 1 minus 2k ம். 1 minus 2 ம். k minus 2 1 1 1 minus 2 k 1 வந்துட்டு R2 goes to R2 minus k into R1 போடலாமாங்க சார்? போட்டுக்கலாம்டா கண்ணு. Yes sir. K into R1 R3 goes to R3 minus R1. வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. கொஞ்சம் கரெக்ட்டா மைக்ல வச்சு பேசுறீங்களா? இல்ல எப்படி எப்படி மொபைல் எப்படி வச்சுக்குவீங்க? கீழ வச்சுருவீங்களா? எப்படி வச்சுருவீங்க? அது காத்து கொஞ்சம் கரெக்ட்டா பேசுடா. வாய்ஸ் நம்ம பிரேக் ஆகுற மாரி. ஓகேங்க சார். இப்ப கரெக்ட்டா இருக்குதா? கையிலேயே வச்சு பேச வேண்டாம். எங்கயாச்சும் செட் பண்ண முடிஞ்சா செட் பண்ணிட்டு பேசுங்க. சரியா? ஓகேங்க சார். ம், ம். 1 minus 2k 1 minus 2 next வந்துட்டு k minus 2 1 1 minus k இல்ல. 0 பண்ணணும்ல. minus 2k square. ஓ! அத எழுதிட்டு இருக்கிறியா? சார் ஆ. minus k minus 2k square ம். minus k minus 2k. இல்ல. நீ மாத்தி சொல்றேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. மைனஸ், பிளஸ் சைன் கரெக்ட்டா சொல்லுடா நீ. கரெக்ட்டா சொல்லு பாக்கலாம். 1 - 2k. சாரி.
நீ மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் மைனஸ் பிளஸ் மாத்தி மாத்தி சொல்லிக்கிற. கரெக்டா பார்த்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். எஸ் சார். k minus 2 1 -2 1 1 இப்ப சொல்லு. -k மைனஸ் k plus 2k square கரெக்ட். minus k plus 2k. நீ மைனஸ் 2k அதுக்கு தான் பார்த்தேன். 2 3 இடத்துல மாத்தி சொன்னா அதுக்கு பார்த்தேன். ஓகே. அப்ப கட் ஆயிருமா? Yes அப்ப sir. இது கிடைக்கும் 2k ஸ்கொயர். இது வந்து 0. இது 2k ஸ்கொயர் minus 2வா? Yes sir. இது என்ன கிடைக்குது? 1 minus k வா? 1 minus k. Sir 1 minus k 1 plus 2k. 2k plus 1 or 1 plus 2k. அப்ப இடம் கொஞ்சம் பெருசா வேணும். கொஞ்சம் இடத்த கொஞ்சம் பெருசா வச்சுட்டு எழுதுங்க. ஏன்னா இடம் பத்தாது. அப்புறம் நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்போ 1 minus 2k 1 minus 2. Minus சொல்றேங்க. 0 2k square minus 2. Yes sir. 2k square minus 2 1 minus k 1 plus 2k. 1 plus 2k. சூப்பர். இதே மாதிரி அடுத்த கால்குலேஷன் போடுங்க பொறுமையா. Yes sir. 1 minus 2k 1 1 minus 1 plus 2k minus 1 plus 2. Plus 1 minus 1 cancel ஆயிடும். 2k minus 2 k minus 1 1 plus 2 வந்துட்டு 3. 0 2k minus 2 k minus 1 3. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? R3 goes to R3 k into R3. சூப்பர். k into R3. சார் அப்ப அது 2k ன்னு வரும் இல்லைங்க சார்? ஆமாடா. 2k square minus 2k ன்னு வந்தா 0 ஆகாது இல்லைங்க சார்? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? 2k ஸ்கொயர் வந்தா 0 ஆகாது. அப்ப வேற என்ன ஐடியா யூஸ் ஆகும்? கொஞ்சம் யூஸ். k காமனா வெளிய எடுத்தோங்க சார். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல இருந்து k காமனா எடுக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணு. அப்ப அதுல இருந்து நம்ம அடுத்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுங்க. இல்ல எடுக்கலாம் சார். k காமனா எடுக்க முடியும் இல்லைங்க சார்? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். k காமன் எடுக்க முடியுமா? எதுல இருந்து k காமன் எடுப்பேன்? செகண்ட் ரோ. செகண்ட் ரோவா? எஸ் சார். இது 2k ஸ்கொயர்டு. இது வந்து 2 தான் இருக்குது. 2 தானே காமன் எடுக்க முடியும். அப்ப அப்படி இருந்தாலும் பார்க்கலாம். 1 minus 2k 1 minus 2 0 2 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? k squared minus 1. கரெக்ட்டுங்களா? k squared minus 1. Yes sir. 1 minus 1 minus k 1 plus k 1 plus 2k இல்ல? 2 காமனா வெளிய எடுத்துட்டு வரலைங்க சார்? இல்ல, இதுக்கு மட்டும் தான் 2 காமன் எடுத்துக்கிறேன். இதுக்கு எங்க 2 காமன் எடுத்துக்கிறேன்? இதுக்கு 2 காமன் எடுத்துக்கிறியா? ரோனா அது வராதுங்களாங்க சார்? இல்லடா கண்ணா, நம்ம 2 காமன் எடுக்கிறோம். இவனுல இருந்து 2 காமன் எடுத்துக்கிறாங்க. இங்க பாரு. அப்ப இதுக்கு என்ன டிவைட் பை 2 போட்டியா? இவன் அப்படியே தானே வச்சுக்கிற. இவன் அப்படியே தானே வச்சுக்கிற. எஸ் சார். எஸ் சார். நம்ம இவனுக்கு மட்டும் தான் 2 காமன் எடுத்துக்கிறோம். ஃபுல்லாலாம் எடுக்கல இன்னும். ஓகேங்க சார். அப்ப இது 2 காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? k minus 1 k minus 1 k minus 1 3. ஓகே. சரி, இது வரைக்கும் ஓகேவா? இல்ல என்ன டவுட் இருக்குதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். அப்ப அந்த k ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? k square minus 1 square. சரி. k ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் கரெக்ட். k minus 1 into k plus 1. எழுதலாமா? அப்ப என்ட்ரி பண்ணுங்க. அப்போ 1 minus 2k 1 minus 2k 1 minus 2 0 2 k minus 1 into k plus 1 into k plus 1 1 1 minus minus k 1 plus 2k 0 2 into k minus 1 k minus 1 3. சூப்பர். இப்போ சொல்லி இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணா 0 ஆகும்.
அப்படி போட்டா ஆகுது. இப்படி போட்டா ஆகுமா? இப்ப சொல்லுங்க என்ன மல்டிபிள் பண்ணா k ஆகும்? plus 1 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப R3 R3 goes to R3 into k plus 1 minus R3 R2 இல்ல எதுக்கு k plus 1 பண்ணணும்? இதுக்கு தானே R2 R3 சார். R3க்கு பண்ணணும். கரெக்ட்டா R3க்கு பண்ணணும். மாத்தி சார் போட்டேன். R3 R3 into k plus 1 மைனஸ் R2 கரெக்ட்டுங்களா? கரெக்டாடா கண்ணு? எஸ் சார் minus R2 சொல்றா கண்ணு. ஃபர்ஸ்ட் 2 ரூ அப்படியே எழுதிருக்கீங்க அப்படிதானே? எஸ் சார் ம் 1 minus 2k 1 minus 2 ம் 0 2 into k minus 1 into k plus 1 1 minus k 1 plus 2k ம் இது ஃபர்ஸ்ட் ஒன் 0 0 தான். செகண்ட் ஒன் 0 0 தான். தேர்ட் ஒன் வந்து தேர்டும் ஃபோர்த் ஒன் மட்டும் கால்குலேஷன் போடணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார் அப்ப இது k minus 1 இது 3. அப்ப இது என்ன கிடைக்குது? இது ஓ இது k k சாரி. இதுக்கு தானே k plus 1 பண்ணணும். எஸ் சார் k minus 1 into k plus 1 minus கீழ வந்து மைனஸ் 1 மைனஸ் 1 minus k ஓகே இங்க வந்து என்ன கிடைக்கும் 3 into k minus 1 k plus 1 1 மைனஸா மைனஸ் 1 மைனஸ் 2k கரெக்ட்டுங்களா? எஸ் சார் சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்கண்ணே. இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் போடுங்க. அப்ப k minus 1 காமனா எடுத்துக்கலாம். அப்ப இது பிளஸ்ன்னு போட்டு இது k minus 1 காமனா எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? k minus 1 காமனா எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? k plus 2ன்னு வருதான் பாருங்க. இது சிம்பிளிஃபை பண்ணி இது வருதான் பாருங்க. எஸ் சார் செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிட்டா வந்துச்சுன்னா ஓகே நான் அடுத்தது மூவ் பண்ணலாம். ஓகேங்க சார் எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது 1 மைனஸ் கேன்னு இருக்குது. கரெக்டாக நான் என்ன சொன்னேன் ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். இது 1 மைனஸ் கேன்னு இருக்குது. மைனஸ் காமன் எடுத்து என்ன கிடைக்கும் கே மைனஸ் 1 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? எஸ் சார் அப்போ கே மைனஸ் 1 கே மைனஸ் 1 ரெண்டுக்கு காமன் ஆகுது. அப்போ கே மைனஸ் 1 காமன் எடுத்தா கே ப்ளஸ் 1 வரும். அதனால இது கே ப்ளஸ் 2ன்னு இந்த டேம் எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? எஸ் சார் அதே மாதிரி இது ஐடியா சொல்லுங்க 3k ப்ளஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 2k அப்போ என்ன கிடைக்குது 2k minus 2k அப்போ k minus 2 plus 2 3 plus 3 plus 2 தானே? எஸ் சார் k plus 2 அப்போ என்ன வரும் பாருங்க k minus 1 minus 1 into k k plus 2 k plus 2 அவ்வளோதாங்க. சரி இது வரைக்கும் பொறுமையாக போட்டு இப்போ எந்த ஸ்டெப்பு கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பு அப்போ நம்ம மெயினாக பார்க்குறது இந்த ஸ்டெப்பு வந்து a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது மாற்றணுங்கிற ஒரு ஐடியா தெரியணும். அப்போ தான் இது வந்து கேன்சல் ஆகுங்கிறது ஒரு ஐடியா தெரியணும். சரியா? அப்போ இங்கேருந்து இது ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஈஸியாக நம்ம 0 பண்ணுறதையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஓகேங்களா? கன்வீனியாக இருக்கிறீங்களா? எஸ் சார் சரி இப்போ நாம் கேட்கக்கூடிய கொஷினுக்கு வருவோம். இப்போ என்னன்னா நம்ம ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வருதான் பாருங்க. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? எஸ் சார் ஓகே இப்போ மெயின் ஐடியா கே சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கே சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார் சரி ஃபஸ்ட்டு கேஸ் 3 கேஸாக டிவைட் ஆகுதுன்னு சொன்னீங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஏன்னா நான் ஜீரோ ரோஸ் கவுண்ட் பண்ணால் ரேங்க் நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் ரோஸ். ஓகேங்களா? ரேங்கோட டெஃபினிஷன் தெரியுமில்ல? எஸ் சார் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்போ இங்கே கே வேல்யூ செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லிக்கிறான்? ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்த மட்டும் என்ன சொல்லிக்கிறான்? நம்ம இந்த கேஸ் பார்க்காதீங்க. நான் கேஸ் செலக்ட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணி இதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டரை வந்து மறுபடியும் மாற்றிக்கலாம். சரிங்களா? இது நான் ஒன்றுன்னு போடல கேஸ் ஒன்றுன்னு போடுறேன். அது 1 2 3க்கு நான் ஆன்சர் மறுபடியும் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேங்க சார் நான் ஃபஸ்ட் எடுத்த முடியும் யாரை செலக்ட் பண்ணால் இவனை செலக்ட் பண்ணுறேன். இவனையும் பார்க்கலாம். அப்போ கே மைனஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 கரெக்டாக கண்ணு?
Yes, sir. இப்போ நான் வந்து k ஈக்குவல் டு 1ஆவோ இல்லை k ஈக்குவல் டு -2 போட்டாவோ என்ன ஆயிரும், இந்த ரோ ஃபுல்லா 0 ஆயிரும். கரெக்ட்டா? k ஈக்குவல் டு 1 Yes, போட்டா என்ன sir. கிடைக்கும்? k ஈக்குவல் டு 1 போட்டா இது 0 ஆயிரும். இது 0 Yes, ஆகாது. sir. k ஈக்குவல் டு -2 போட்டா இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். Yes, அப்ப sir. நான் என்ன பண்ண போறேன்? 2ம் நாட் ஈக்குவல் டு 0 1ன்னு எடுக்கிறேன். 1ம் இல்ல, -2ன்னு இல்ல. அப்ப கம்பல்சரி தெரிஞ்சுச்சு இந்த கடைசி ரோ என்ன ஆயிரும்? 0 ஆகாதுன்னு தெரிஞ்சுச்சு. கடைசி ரோ என்ன ஆகாது? 0 ஆகாதுன்னு 0 தெரிஞ்சுச்சு. ஆகாது. அப்படின்னா மீனிங் என்ன? கண்டிப்பா ரேங்க் A என்னவா இருக்க போகுது? 3. 3 இருக்க போகுது. ரேங்க் ஆஃப் A, B என்னவா இருக்க போகுது? 3. சூப்பர், வெரி குட். அப்ப என்னாச்சு? ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A, Of B A, comma B equal equal to number of unknown values. that is equal to 3, that is equal to unknown values. ஓகே, இல்லைன்னா ஆர் ஆஃப் ஏன்னு எழுத சொன்னேன், இல்லை அன்னோன் வேல்யூஸ்னு எழுத சொன்னேன். ஓகேங்களா? Yes, sir. அப்போ இதனோட டெஃபினேஷன் என்ன? யூனிக் சொல்யூஷனா? Yes, sir. Unique solution. பர் சொல்யூஷன் ஆர்டர் படி டெஃபினேஷன் படி இது யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? நான் அங்கே கேஸ் படி எழுதலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எழுதலை. இது வந்து நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன். புரியுதா? Okay, sir. இந்த ஆர்டரில் எழுதுனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஆர்டரில் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நீ எப்படி செலக்ட் பண்ணு பயந்துட்டு இருப்ப. அதனால நான் இதை வந்து நான் Yes, எழுதலை. sir. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்க, கன்க்ளூஷன் வந்து நம்ம மாத்திக்கலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரி டேகன். இப்போ Okay. அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாமா? Yes, sir. கேஸ் 2. கேஸ் 2 என்ன பண்ணலாம்? k ஈக்குவல் டு -2 போடு. k ஈக்குவல் டு -2 போடு. என்ன நடக்கும்? K minus 2 போட்டா 2 0 ஆயிடும் சார். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வருது? என்ன ரேங்க் வருது? அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வரும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வரும். எஸ் சார். எத்தனை கிடைக்குது? 1 கிடைக்குது. சாரி 2 கிடைக்குது. கரெக்டா? 2. எஸ் சார். அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் ரோஸ் 2 கிடைச்சதுன்னா அப்ப Row ரேங்க் of A is equal to rank of A is equal to 2. Rank of A by B is equal to 2, which is less than 3. நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ். ஓகே, நீ சொன்னது less than 3 நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ். எஸ் சார். சரி, இது என்ன டெஃபினிஷன்? இது infinitely many solution. ஓகே, which implies as per definition படி infinitely many solutions. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இப்போ என்ன பண்ணேன்? k ஈக்குவல் டு 2 போட்டேன். அடுத்து k ஈக்குவல் டு 1 போடுங்க. என்ன நடக்கும் பார்ப்போம். கேஸ் 3. k equal to 1 போட்டா அதாவது இங்க வந்து row of A is இங்க வந்து k plus 2 இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்? k ஈக்குவல் டு 1 போட போறேன். அப்ப k ஈக்குவல் டு 1 போட்டா இங்க என்ன நடக்கும்? இது 0 ஆயிரும். இது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் A என்ன? 2. 2. பட் நம்ம இத கன்சிடர் பண்ணும்போது ரேங்க் ஆஃப் A, B என்ன? 3. 3. Now rank of A is not equal to rank of B. அப்ப no solution. அவ்வளவுதான். இதுல என்ன உனக்கு டவுட்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுதுங்க சார். அப்ப நம்ம கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் என்னென்ன எழுதணுமோ அதை எழுதிக்கீங்க. எஸ் சார். Therefore, no solution. சரி, அவன் கேட்ட ஆர்டர் எழுதிடலாமா? இதெல்லாம் எழுதிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்க. அவன் கேட்குற மாதிரி ஐயோ ஆர்டர் எழுதுன்னு எப்படி எழுதுன்னு சொல்லி பயந்துட்டு இருப்ப. இதை கண்டுபிடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கும். இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபார்மேட். அவன் கேட்ட ஃபார்மேட் அது வந்து நம்ம பிடிச்ச மாதிரி எழுதிட்டு, இது வந்து நமக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் என்ன கொஸ்டின் கேட்கறானோ அது மாதிரி எழுதி. இதுதான் நம்மளோட ஆன்சர். கேவோட வேலையை செலக்ட் பண்றோம். நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்மேட் வந்தது? k ஈக்குவல் டு 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்து ரெண்டாவது கேஸ் வந்து யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் k is not equal to 1, k is not equal to -2. சரிங்களா? எஸ் சார். தேர்ட் ஒன்
இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். என்ன வேணும்? k ஈக்குவல் டு என்ன கிடைச்சது? -2வா? -2 தான் கண்ணு. எஸ் சார். செகண்ட் கேஸ் -2. சி இவ்வளவுதான்டா. இது நிறைய ஓகேங்க. டைம் இந்த மாதிரி கான்செப்ட்ல 5 மார்க்ல கேட்டுக்கிறாங்க. என்ன கஷ்டம் சொல்றாங்கன்னு. புரிஞ்சுதுங்க சார்.